வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். Xiaomi Pad 6 Pro பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்கிறது வந்து Xiaomi Pad 6. இது நம்ம இந்தியாவில் உள்ளது. இந்தியன் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 20,000 25,000 ஆஃபர் பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது 870 பவர்டு. பட் இங்கே நீங்கள் பார்க்க போகிறது வந்து 8+ Gen 1ஓட. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்க போது, பென்சில் சப்போர்ட்டு, நிறைய விஷயங்கள் ஆட் ரொம்ப பில்டப் கொடுத்துட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் அது ஹைப்பர் ஓஎஸாக இருந்தாலும் இதுவும் ஹைப்பர் ஓஎஸ் தான். ஆனால் அது சைனீஸ் ரோமில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இன்டர் கனெக்டிவிட்டி, எக்கோ சிஸ்டம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அது எல்லாத்தையுமே தான் இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. அதனால தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேபை ஒரு Xiaomi கைகிட்டே கொடுக்க போகிறேன். 2 Xiaomi கைஸ் வந்து ஆன் ஸ்க்ரீன் பேசினாங்கன்னா எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். என்ன வாடா சார் கேவா, இது 6ஆ? இது 6 Pro. ஆமாம் 6. ஆனால் இதுதான் இந்தியாவில் இருக்குது. இப்போ இருக்குது. இது இந்தியாவில் கிடையாது. ஆமாம், குளோபல்லே லான்ச் ஆகல. இது ஒன்லி சைனீஸ் வேரியன்ட் மட்டும்தான். இது ஒன்லி சைனா லான்ச் தான். ஓகேவா? டிசைன் வைஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான். அந்த கேமரா மாடல்லேருந்து முன்னாடி டிசைன்லாம் ரெண்டும் ஒரே மாதிரி தான். எல்லாமே ஒரே தான். அது பார்க்கும்போது உங்களுக்கு கூட தெரியும். ரெண்டு டிசைன் ஒரே மாதிரி தான். எனக்கு கேஸ் கூட மொரலஸ் ஃபிட் ஆகும். ரெண்டு இதுவுமே இதுக்கு வாங்கினது இதுக்கு ஃபிட் ஆகுது, இதுக்கு வாங்கினது இதுக்கு ஃபிட் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் பாருங்கள். ஃபிங்கர் பிரிண்டா? ஆமாம், இதில் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இல்லை. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இது வந்து இந்தியா, இது வந்து சைனா. செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? எல்லாமே சேமா? எல்லாம் சேம் தான். அது ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 144 தான் நினைக்கிறேன். 144 ஹெர்ட்ஸ் இருக்குது. இதுலேயும் இருக்குது 144 ஹெர்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் அட்வான்ஸ் டெக்ஸ்சர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே இந்த ஷாமியோட அட்வான்ஸ் டெக்ஸ்சர் இருக்குல்ல, அட்வான்ஸ் டெக்ஸ்சர் 1.0 2.0 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட இதில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 8+ Gen 1 வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் இல்லையா? ஸோ அந்த பிளர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிளர் அனிமேஷன்ஸ். ஓகேங்களா? ஃப்ளூயிடிட்டி பார்த்தான்னு தெரியும். இல்லை, அதில் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ப்ராசஸர்னாலே என்னன்னு தெரியல, அந்த சைனீஸ் ரோம்னாலே வந்து அது செம்மையாக இருக்குது. அனிமேஷன்லேருந்து ஸ்மூத்னஸ்லாம் ஓகே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதேமாரி ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் இருக்குது தானே? இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, ஃபேஸ் அன்லாக்கும் ஸ்க்ரீன் லாக்கும் ஜென்ரலாக இருக்க இதுதான் இருக்குது. ஓகே ஓகே. சைட் பார் ஃபீச்சர்ஸ் இல்லை அதிகமாக இருக்குது ப்ரோ. ஓகே, ரெக்கனைஸ் மியூசிக் இருக்குது. அது இல்லாமல் சப்டைட்டில்ஸ் இருக்குது. சப்டைட்டில்ஸ் வந்து அந்த ஏஐ சப்டைட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அது இருக்குது. 2K அப்ஸ்கேல் இருக்குது. 2K அப்ஸ்கேல் ஆகும். 720p வீடியோ. அதேமாதிரி ஸ்டைல்ஸ் ஆப்ஷன் போங்க. ஸ்டைல் ஆப்ஷன் ஸ்டைல்ஸில் காமனாக இருக்கும். காமனாக அதே தான் இருக்குது. அது இல்லாமல் இதில் அந்த மோஷன் ஒன்று இருக்கும், அது எங்கன்னு தெரியல. பிக்சர்னு இருக்கா? பிக்சர் அது இருக்குது. அது அந்த எம்இஎம்சி அந்த இதில் வர்றது தானே. ஓகே ஓகே, அது இருக்குது. இது Pad 6 Pro வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்னோட யூஸுக்கும் 1 வீக் வந்துடும். ஓகேவா? வித் எனக்கு வந்து எஸ்ஓடி வந்து அரௌண்டு 14 ஹவர்ஸ் 10 to 14 ஹவர்ஸ் எஸ்ஓடி வந்துடும் பேட்டரி. ஓகே. ஸோ இதிலே வந்து இன்னும் 2-3 ஃபீச்சர்ஸ் இருக்குது ப்ரோ. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்டர் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் தெரியுங்களா? இன்டர் கனெக்டிவிட்டி இவனுக்கு சொல்லுவாங்க, ஆனால் நான் இதுவரை அதை இப்போ எப்படின்னா, இன்டர் கனெக்டிவிட்டினா ஒரே இப்போ டேப்பில் வந்து நம்ம அக்கௌண்ட் எம்ஐ அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கோம். 13 ப்ரோவோ இல்லை போக்கோ F6 அந்த மாதிரி இன்டர் கனெக்டிவிட்டி அவைலபிள் சிவிலெலாம் கூட இருக்குது. ஆமாம். ஸோ அதில் எனேபிள் பண்ணிட்டோன்னா 2 அக்கௌண்ட்டும் ஒரே அக்கௌண்ட்டாக இருக்கிறப்ப பேடும் நம்மளோட ஃபோனும் வந்து சிங்க் ஆகிடும். ஸோ அப்படி பண்ணுறப்ப ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து நம்ம பார்க்கலாம். அதேமாரி ஃபோன் எங்கே இருக்குது, இந்த பட்ஸ்ல வருமே அந்த மாதிரியா, ஃபைண்ட் மை டிவைஸ் மாதிரி பண்ணலாம். ஓகே. அதேமாரி ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து வியூ பண்ணலாம். இது நம்ம அதை எடுத்துருவோம். இப்போ நம்ம ஃபைல் ஷேரிங் ஏதாவது ஃபைல்ஸ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆமாம், ஃபைல்ஸ் நம்ம இதுலேருந்து இப்போ நம்ம சப்போஸ் வந்து 13 அல்ட்ராவில் இருக்குது, இல்லை நம்மளோட அடுத்த டிவைஸில் இருக்குன்னா அதோட ஃபைல் மேனேஜர் நம்ம இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ கேலரியோட இமேஜஸும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாட்ஸ்அப் இருக்குன்னா வாட்ஸ்அப்லேயே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து இங்கேருந்து பிடிச்சி இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் தெரியும் இல்லைங்களா, அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். நோட்ஸ் வந்து சிங்க் ஆகும். அப்புறம் வைஃபை நம்ம எம்ஐ அக்கௌண்ட் இருந்தாலே நோட் சிங்க் ஆகிடும். ஆனால் இந்த இன்டர் கனெக்டிவிட்டி வந்து சூப்பராக இருக்கும். கிளிப்போர்ட்லேருந்து காப்பி பண்ணிக்கும். நம்ம இப்போ சாம்சங் அந்த இன்டர் கனெக்டிவிட்டி நம்ம ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட ஈகோ சிஸ்டம் இந்த ஷாமி ஈகோ சிஸ்டம்லையும் கிளிப்போர்டு காப்பி பண்ணி நம்ம காப்பி பண்ணுறது பேடில் காப்பி பண்ணுற டெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோனில் பண்ணிக்கலாம். ஃபோனில் காப்பி பண்ணிட்டு பேடில் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து இப்போ நம்ம வைஃபை ஓப்பன் அவர் எவ்வளோ சொல்கிறாரு, இதில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஏதாவது பேச முடிஞ்சா ஏன்டா இந்தியா ரோமில் எல்லாம் கொடுக்க மாட்டீங்க? டவுட் ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து இந்த 13 அல்ட்ரா வந்து 6 ப்ரோவோட கனெக்ட் பண்ணீங்க. ஆமாம். 13 அல்ட்ராவும் சைனா இது. ஆமாம். இப்போ அதே இந்தியன் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ண முடியுமா? அதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, ரெண்டும் ஒரே ரோமில் இருக்கணும். இப்போ Pad 6ம் வந்து ஒரே ரோமில் இருக்கணும். குளோபல் டு குளோபல் தான். அதையும் என்ஜாய் பண்ண முடியாது. ஆமாம். அவங்க இப்போ வந்து ஹைப்ரோஸ் 2.0ல வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸு, ஏஐ இன்டெலிஜென்ஸு,
ஆஸ்தெட்டிக்ஸ் 3 தான் வந்து கீ பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ அப்போ HyperOSோட மெயின் கீயே வந்து இந்த கனெக்டிவிட்டி, இன்டர் கனெக்டிவிட்டி, ஹியூமன் கார் ஈகோ சிஸ்டம் தானே அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கார் ஒன்று. ஆமாம், ஓகே ஓகே. அது வரைக்கும் போயிடும். கார் அளவுக்கு வேணா, பேட் அளவுக்கு முடிச்சிடறோம். இப்போ வாட்ச்சு, பட்ஸு, பேடு, ஃபோனு 4மே வந்து ஒரே சிஸ்டமில் கனெக்ட் ஆகும். ஸோ ஷாமி ஈகோ சிஸ்டம் யாருமே பார்த்தது இல்லை இல்லையா? நம்ம அதை ஷோகேஸ் பண்ணோம்ல. இப்போ கேள்விப்பட்டதே இல்லைங்க. ஈகோ சிஸ்டம்னாலே ஆப்பில் தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஆமாம், மீ டர்போன்னு ஒன்று இருக்கும், மீ ஷேர் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஷாமி ஃபோன்ஸுக்கும் நம்ம பேடுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஒரு 100 Mbps நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இருக்கும். 95 to 100 நான் பார்த்துருக்கேன் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதிலே கூட இல்லை, அதை பாருங்கள், டர்போ ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கா. இது பேடில் கொடுக்கலாம், பேடில் கொடுக்கல என்னன்னு தெரியல. ஆனால் சைனீஸ் ரோமில் இருக்கு, வேணா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சைனீஸில் போய் அங்கே ஒரு ஃபோனை வாங்கிட்டு நான் இங்கே வர முடியும்? இங்கே இருக்கவனுக்கு அன்லாக் பண்ணுங்க, டீசெண்டாக போடுங்க, முடிஞ்சிடுச்சு. ஸ்பீக்கர் பார்க்கலாமா? மேக்ஸ் சவுண்டே இதானா? டால்பி அட்மாஸ் ஆன் பண்ணுங்க ப்ரோ. ஆனில் தான் இருக்குது. இதோ அதை கேட்டு பார்ப்போம். ஏன்னா ஓகே, ரொம்ப பெருசாக இருக்கே, சவுண்ட் அதிகமாக வரும்னு நினச்சேன். அதே தான் இருக்குது. ஒருவேளை எனக்கு அப்படி இருக்கா? இந்த சவுண்ட் நல்லா லவுடாக தான் இருக்கு. இல்லை லவுடாக தான் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கானா? கேம் டர்போ இருக்குது, கேம் டர்போ, ரீஜன் செலெக்ஷன் இருக்குது. நம்மளது ரீஜன் செலெக்ஷன்லாம் கிடையாது, ஒன்லி சைனா தான் அது. அதனால் ரீஜன் செலெக்ஷன் இல்லை. ஸ்க்ரீன் ரெக்கார்டர், அந்த ஜெஸ்டர்ஸு, கேம் டர்போ, கான்ஃபரன்ஸ் டூல்ஸு பார்த்தீங்களா? எங்கள் ஆள் கிளியர் ஸ்பீக்கர்னு ஒன்று வச்சுருக்கேன், உங்ககிட்ட இல்லை. ஆனால் ஆமாங்க, வெற்றிகரமாக கண்டுபிடிச்சிட்டேன். அதையே அப்படிலாம் இல்லை. என்னன்னா கிளியர் ஸ்பீக்கர்ன்றது தண்ணிக்குள்ள போட்டு கிளியர் ஸ்பீக்கர். அது ஒன்றும் இல்லை, சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு ஒன்றும் அதை எடுக்கல, அதை அப்படியே வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபோன்லேயே இல்லை, ஃபோனில் எடுத்துட்டானுங்க. ஆமாம், இதே தான் பிடிச்சி அமுக்கி விட்டானே தெரியாம. சாரி. இது என்னது? ஒர்க் ஸ்டேஷன் வந்து அது வேற இம்ப்ளிமெண்ட் காட்டணுமே. ஒர்க் ஸ்டேஷன் போவாங்க சொல்கிறேன். சரி, அப்போ ஒர்க் ஸ்டேஷன் போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். ஒர்க் ஸ்டேஷன் போயிட்டா இப்போ எல்லா ஆப்ஸும் வந்து இப்போ நம்ம மல்டிபிள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தெரியுதுங்களா? இப்போ இந்த மேக்கில் வர மாதிரி கீழே வந்துடுது எல்லாம். ஆமாம், எல்லா ஆப்ஸும் வந்துடும். இப்போ எதை காட்ட போகிறோன்னு தெரியல, நான் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 4 ஆப்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஒர்க் ஸ்டேஷனில் வந்து. ஒர்க் ஸ்டேஷன் மோடில் 4 ஆப்ஸ் ஓப்பன் பண்ணலாம். டிஸ்பிளே ஃபுல்லாக மல்டிபிள் ஆப்ஸா? ஸோ அதே மாதிரி வந்து இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், கீழே வருதா? ஓப்பன் பண்ணுறோம் ஆப்பை, இப்படி சைடில் எடுத்து தள்ளி விட்டுறோம். இது ஃப்ளோட்டிங். நம்ம இதில் கூட இருக்கும் இல்லையா? நீ 13 Ultra வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் வந்து இப்படி அடுக்காமல் இப்போ ஹோம் ஸ்க்ரீன் போகணும்னு வச்சுக்கோங்களேன், இது மறைஞ்சிருதா ஃபுல்லாக. 13 Ultra அந்த HyperOS 2 அப்டேட்டில் வந்து சைடில் வந்து இப்படி அரேஞ்ச் ஆகிடும். சைடில் ஒன்று அப்டேட் அப்படியே அரேஞ்ச் ஆகிடும். ஸோ அது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதான் ஒர்க் ஸ்டேஷன். இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் பயங்கரமாக இருந்தது அதுதான். ஏன்னா அந்த சைனீஸ் ரோம் வந்து ஸ்மூத்தாக இருக்குன்றதை விட பயங்கர ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்தியன் இதில் நான் நிறையா பார்த்ததில்லை. இந்தியன் ரோமில் ஆக்சுவலாக நான் வந்து இந்த MIUI அப்டேட், HyperOS அப்டேட்லாம் வரும்போது அப்போ செக் பண்ணுவேன். பார்த்தா அங்கே தானே ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும். ஆமாம், அங்கே அவனுங்க அனிமேஷன் வச்சுருப்பானுங்க, ஒரு நாய்க்குட்டிலாம் வந்து நிற்கும் விஜயத்தில். இங்கே பார்த்தா எதுவுமே வரல. ஆமாம், அப்போவே தெரிஞ்சிச்சு, ஓகே அப்போ சைனீஸில் வந்து அதிகமாக இருக்கும், இங்கே வந்து நிறைய விஷயம் கட் ஆகிடும். அந்த மாதிரி இதுலேயும் ஆப் வச்சுட்டாங்க. பார்ப்போம். இப்போ HyperOS காமனாக எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னும் போது அதில் வந்தால் நல்லாயிருக்கும். HyperOS 2ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். வருதா பார்க்கலாம், வேறு என்ன சொல்கிறது. மற்றபடி ரோம் வேணால் போட்டு பாருங்க. கஸ்டம் ரோம் அதே மாதிரி பேட் 6 வந்து கஸ்டம் ரோம் நிறையா இருக்குது. விண்டோஸ் கூட இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக போர்ட் பண்ணியிருக்காங்க விண்டோஸும். அதே மாதிரி இன்டர் கனெக்டிவிட்டி யாராவது போக்கோ F6 வச்சுக்கிங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேட் 6 கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் டீட்டெயில்டாக வந்து பேட் 6 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்னொரு வீடியோ வரும். ஆமாம், அது வந்து முழுக்க தெளிவாக சொல்லுவார். இது வந்து ஃபுல்லாக நம்ம பேட் 6 ப்ரோ வந்து இது வந்து ஜஸ்ட்டு கம்பேரிசன். சைனீஸ் ரோம் இதுவரையும் பார்த்ததே கிடையாது, சும்மா வீடியோவில் பார்த்ததோட சரி. இவர் இப்படி காட்டும்போது நல்லா இருந்துச்சு. அதில் நிறையா சேஞ்சஸ் இருக்குது, அனிமேஷன்லேருந்து இன்டர் கனெக்டிவிட்டி, நிறையா குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து அதில் சூப்பராக இருக்கும். அதை பார்க்கலாம் அப்படின்றதுக்கு தான். ஓகே, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் கிருஷ்ணா. பாய் ஃப்ரம் சிவாய் சார். பார்க்கலாம், பாய்.